தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவை பாலித்தீவிலும் தடம் பதிக்கிறது. இதன் முக்கியத்துவம் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் சமூக ஊடக தளமான எக்ஸின் உரிமையாளர், உலகின் பெரும் பணக்காரர். இதுவே எலான் மஸ்கின் முகம். இவர் தற்போது உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டங்களை கொண்ட நாடான இந்தோனேஷியாவில் தடம் பதித்துள்ளார். தனது ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையை எலான் மஸ்க் தொடங்கியுள்ளார். பாலியின் தலைநகர் டென்பசாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எலான் மஸ்குடன் இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோவும் பங்கேற்றார். 17,000 தீவுகள் மற்றும் 27 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்தோனேஷியாவில் தொலைதூர பகுதிகளுக்கு அதிவேக இணைய சேவையை வழங்குவது என்பது சவால்கள் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது. சுகாதாரம், கல்வி மற்றும் கடல்சார் துறைகளில் உள்ள பிரச்சினைகளுக்கு உதவ ஸ்டார்லிங்கின் இணைய சேவை தேவைப்படுவதாக கடல்சார் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் லுஹுத் பின்சார் பான்ஜைதான் கூறுகிறார். இந்தோனேஷியாவில் இணைய சேவை வழங்கும் முன்னணி நிறுவனமான டிரான்சீவர் குறுகிய தூரத்திற்கு மட்டுமே பயனளிப்பதால் பல்வேறு தீவுகள் சிரமத்தை எதிர்கொள்கிறது. அதே நேரத்தில் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் ஸ்டார்லிங்கின் செயற்கைக்கோள்கள் வேகமான இணைய சேவையை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தோனேஷியாவில் டிஜிட்டல் உள்கட்டமைப்பில் உற்பத்தி மற்றும் முதலீடு செய்வதில் ஆர்வத்தை வெளிப்படுத்திய ஆப்பிள் சிஇஓ டிம் குக் மற்றும் மைக்ரோசாப்ட் சிஇஓ சத்யா நாதல்லா ஆகியோரின் சமீபகால வருகைகளின் பின்னணியில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவை முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த முன்னெடுப்புகள் அனைத்தும் கோல்டன் இந்தோனேஷியா 2045 என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஒத்துப்போவதாக பார்க்கப்படுகிறது. இந்தோனேஷியாவின் சுதந்திர நூற்றாண்டு விழாவின் போது உலகின் முதல் 5 பொருளாதாரங்களில் ஒன்றாக நாட்டை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருகிறது. இந்தியாவிலும் தனது தடத்தை பதிக்க முயற்சிக்கும் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் இணைய சேவை ஏற்கனவே அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், நெதர்லாந்து, டென்மார்க், போர்ச்சுகல், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ளது. ஸ்டார்லிங்க் என்பது பல ஆயிரம் செயற்கைக்கோள்களை உள்ளடக்கியது. பூமிக்கு மிக நெருக்கமான கீழ்வட்ட பாதையில் வெறும் 550 கிலோமீட்டர் தொலைவில் தான் சுற்றி வருகிறது. மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் மிகவும் தாழ்வாக இருப்பதால் அதிவேகமாக இணைய இணைப்பை வழங்க முடிகிறது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.